ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம 2 லேயர் கடல் பாசி தான் செய்ய போகிறோம். நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நம்ம இந்த கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் ஒரு பேனை எடுத்துக்கிறேன். அதில் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். கடல் பாசி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதை கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அகரகரன்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது, உடம்பு சூட்டெல்லாம் இது குறைக்கும். நல்லா கரையிட்டோம், அப்படியே நல்லா கிண்டி விடுவோம். 1 கிளாஸ் பால் சேர்த்துக்குவோம் இந்த கடல் பாசிக்கு. இப்போ அதையும் ஊற்றி சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கடல் பாசி நல்லா கரையின்னு இப்போ பாதி கரைஞ்சிடுச்சு. இன்னும் இந்த பாலை ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 கப்பு சீனி எடுத்துக்குவோம். நான் 1 கப்பு சேர்த்து பார்த்தேன், எனக்கு பத்தில் இன்னும் ஒரு 1/4 கப்பு சேர்த்து எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ 1.5 கப்பு சீனி எடுத்திருக்கேன். நல்லா சீனிலாம் நல்லா கரையிட்டோம். இப்போ இதை ஒரு பாதி கடல் பாசியை நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்குவோம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்குவோம். இப்போ பாதி தான் சேர்த்துருக்கேன், இன்னும் பாதியை சிம்மில் வச்சு அது அப்படியே ஹீட்டாக இருக்கட்டும். மேலே உள்ள பவுல்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க, அப்போ தான் நல்லா கிளியராக இருக்கும் நமக்கு. இது 2 லேயர் செய்கிறது கொஞ்சம் இது கொஞ்சம் உறைஞ்ச பிறகு தான் நம்ம இன்னொரு லேயர் சேர்க்கணும். இதில் ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் நான் கலருக்காக. இது அப்படியே ஃப்ரீசரில் நம்ம வச்சுடுவோம் ஒரு 1/2 மணி நேரம், அது செட் ஆகிடும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 1.5 ஸ்பூனு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அதை கரைச்சிக்குவோம். கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம சேர்த்தோம்னா தான் அது கட்டிப்படாமல் இருக்கும். அதனால் இதை நல்லா நம்ம கரைச்சிக்குவோம். இந்த கஸ்டர்ட் பவுடரில் செஞ்சோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடல் பாசி. இப்போ இது கடல் பாசி சிம்மில் தான் இருக்குது. இப்போ அதுலேயே அதை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம கலர்லாம் எதுவும் சேர்க்கல, கஸ்டர்டில் உள்ள கலர் தான். இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம இதையும் நம்ம வடிகட்டி இதுக்கு மேலே சேர்த்துக்குவோம். இந்த கஸ்டர்ட் பாலையும் இதையும் வடிகட்டியே சேர்த்துக்குவோம் அது மேலேயே. அப்போ நமக்கு 2 லேயராக கிடைக்கும். இதுவும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா உறைஞ்சிடும், நமக்கு செட் ஆகிடும். இப்போ அது மேலே ஊற்றிட்டோம். நான் ஃபோர்க் வச்சு குத்தலை, ஒரு ஸ்டிக்கு வச்சு தாங்க அதை குத்தி விட்றேன். ஏன்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி அது நம்ம வெட்டும் போது பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி வச்சு குத்தி விட்டுடலாம். இந்த இதில் உள்ள பவுல்ஸையும் எடுத்துக்குவோம். இது மேலே நட்ஸு தூவுறதா இருந்தாலும் தூவலாம், இல்லாட்டி நம்ம சாதாரணமாக வச்சுக்கலாம். இப்போ நான் சாதாரணமாக தான் வச்சுருக்கேன். இது நோன்பு திறந்துட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ இதை எடுத்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு தட்டையில் மாற்றிக்குவோம். ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம வெட்டி பீஸ் போட்டுக்கலாம். இது ரொம்ப வேலை மெனக்கட்ட வேலைலாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும், அது செட் ஆகிடும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா. நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.